வணக்கம் நேயர்களே. மிதுன ராசி நேயர்களுக்கு என் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டிற்கான மிதுன ராசிக்காரர்களின் பொது பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பது புதன் பகவானின் ஆட்சி ராசி. இந்த 2026 மிதுன ராசிக்காரர்கள் புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் மனம் அடிக்கடியாக மாறுற தன்மை இருப்பதா ஒரு முடிவில் நிலைத்திருக்க கூடல் அவங்களுக்கு கவனம் தேவை. இவங்களுக்கு 2026 கரியர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்க எப்போவுமே அறிவை பயன்படுத்தும் துறைகள் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த தகவல் தொடர்பு சம்மந்தமான வேலைகள், மீடியா, ஐடி, அப்புறம் விற்பனை சம்மந்தமானது, அப்புறம் எழுத்து கற்பித்தல் மற்றும் ஜோதிடம் போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கு இந்த 2026 நல்ல முன்னேற்றத்தை தரும். அப்புறம் வேலை மாற்றம் நடக்கும், பதவி உயர்வு சிலருக்கு அமையும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த 2026 ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு இவங்களை பார்க்க போகிறோம். இந்த 2026 இவங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். இந்த ஆண்டு மணியை எப்படி சேவ் பண்ணலாம்ன்றது ஒரு பிளான் பண்ணணும். அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசி நேயர்களை காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 புரிதலை சோதிக்கும் ஒரு வருடமாகவே இருக்கும். ஆனால் இவங்க பேச்சு மூலமாகவே உறவுகளை காப்பாற்றிடுவாங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு உறுதி. இந்த 2026 இவங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்களுக்கு மன அழுத்தமான சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, இப்போ தூக்கமின்மை, இதை எல்லாமே இவங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா 2026 யோகா, மெடிடேஷன் இது மூலயமா பண்ணுற மூலயமா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஒரு நேரம் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணவங்க கரெக்டாக மார்னிங் 7 to 8 சாப்பிடணும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் கொஞ்சம் 5 to 6 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டின்னர் கரெக்டான நேரத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணணும், 7 to 8. இது மூலயமா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த 2026 இவங்களுக்கு ட்ராவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2026 பயணம் ரொம்ப ஃபேவராகவே இருக்கும். அதுவும் உங்கள் கரியர் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணுவாங்க. அது மூலயமா ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு பிளேஸ்க்கோ உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு வர மூலயமா அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கான பரிகாரம், எளிய பரிகாரம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 2026 மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. புதன்கிழமை பச்சை நிறம் நீங்கள் அணியலாம். ஒரு மெடிடேஷன் நீங்கள் பண்ணுற மூலயமா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அப்புறம் ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை 108 times நீங்கள் சொல்லி வர உங்களுக்கு நன்மையை தரும். ஓம் பும்புதாய நம. இதை நீங்கள் 108 times ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். மேலும் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு விரிவாகவே உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.